திருவள்ளுவர் வந்து புலால் உண்ணாமை அப்படிங்கறத சொல்றதுனாலேயே அவர் சைவ சமயத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. பறையரா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி. அவர் பறையர் தான் அப்படிங்கிறதுக்கான எல்லா ஆதாரங்களும் இலக்கியங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. கபிலர் பத்தி சொல்லப்பட்டிருக்கு, அவையாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இவங்க எல்லாமே எந்த ஜாதியில பிறந்தாங்களோ அந்த ஜாதியில தான் இவரும் பிறந்திருக்கணும். இதையெல்லாம் தாண்டி சமண இலக்கியங்கள் அப்படின்னு நீங்க வகைப்படுத்தணும்னா திருக்குறளும் சமண இலக்கியங்கள்ல தான் வருது. கிபி 470ஆம் ஆண்டில் மதுரையில வந்து வச்சிரநந்தி அப்படிங்கிற சமண முனிவர் வந்து திரமிழச் சங்கம் அப்படிங்கிற பேர்ல ஒரு தமிழ் சங்கத்தை உருவாக்குறாரு. இந்த தமிழ் சங்கம் உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் தமிழ் மொழியில சமண நூல்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். இலக்கியங்களை வந்து கிபி 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 6ஆம் நூற்றாண்டான வரையிலான காலகட்டங்கள்ல நிறைய இலக்கியங்களை உருவாக்கியவர்கள் வந்து சமணர்கள். சமணர்களால உருவாக்கப்பட்ட முதல் இலக்கண நூலாகிய தொல்காப்பியமே வந்து சமண நூல் தான் அப்படிங்கிறாங்க. தொல்காப்பியம், நன்னூல், நேமிநாதம், நம்பியகப்பொருள், யாப்பருங்கலம், யாப்பருங்கல காரிகை, வச்சநந்தி மாலை, அவிநயம், இதெல்லாம் வந்து இலக்கண நூல்கள். இந்த இலக்கண நூல்கள் எல்லாருமே எல்லாமே வந்து சமணர்களால் உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி அகராதிகள் அல்லது நிகண்டுகள்னு சொல்லப்படக்கூடியதுல திவாரகம், பிங்களந்தை, உரிச்சொல் நிகண்டு, சூடாமணி நிகண்டு ஆகிய நிகண்டுகள், அதாவது டிக்ஷனரி, இதெல்லாம் வந்து உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி காப்பியங்கள் அப்படின்னு சொல்லிட்டுனா ஐம்பெருங்காப்பியங்கள்னு சொல்லக்கூடிய அந்த 5 காப்பியங்களுமே சமண பௌத்த சமயத்தை சார்ந்தவர்கள் உருவாக்குனது தான். அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, வளையாபதி, இந்த 3ம் வந்து ஐம்பெருங்காப்பியங்கள்ல இந்த 3மே வந்து சமண காப்பியங்கள். மணிமேகலையும் குண்டலிகேசியும் வந்து பௌத்த இலக்கியம். அதே மாதிரி உதயனகுமார காவியம், நாககுமார காவியம், யசோதர காவியம், சோழாமணி, நீலகேசி, பெருங்கதை, இந்த 9 நூல்களும் வந்து காப்பியங்கள். இந்த காப்பியங்களை வந்து உருவாக்கியவர்கள் வந்து சமணர்கள். அதே மாதிரி நீதி இலக்கியங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வரிசை இருக்கு. இந்த நீதி இலக்கியங்கள் எதெல்லாம் நீதி இலக்கியங்கள்னா, அதாவது 11 மேல் கணக்கு 11 கீழ்கணக்குன்னு சொல்லுவாங்க. 11 மேல் கணக்கு அப்படிங்கிறது 10 பாட்டும் 8 தொகையும். 11 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு இல்லையா, அந்த 11 கீழ்கணக்குல தான் வந்து திருக்குறள் வருது. அதுல எது வருது? திருக்குறள், நாலடியார், பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, நான்மணிக்கடிகை, தினைமாலை 150, அறநெறிச்சாரம், அருங்கலக்கப்பு ஆகிய அந்த அறநூல்கள் எல்லாமே, இந்த நூல்கள் எல்லாமே சமணர்களால் இயற்றப்பட்டது. அந்த சமணர்களால் இயற்றப்பட்ட நூல்களுடைய வரிசையில தான் திருக்குறளும் வருது. ஆகவே திருவள்ளுவர் வந்து பறையர் குலத்துல பிறந்திருந்தாலும் சமண சமயத்தை சார்ந்தவர், சமண சமயத்தை ஏற்றுக்கொண்டவர். அதனாலதான் அவர் வந்து புலால் மறுத்தல், கல் உண்ணாமை அப்படிங்கிற விஷயத்த வந்து ரொம்ப தீவிரமா சொல்லியிருக்காரு.